பல பேர் உதவி பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இவருக்கும் ஒரு வெரி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. லெட்ஸ் வெல்கம் ஹேமந்த். வெல்கம் டு அவர் ஷோ. Thank you, ma'am. நம்மலாம் பேசுறது வந்து நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. Yes. சோ உங்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு போல ஹெல்ப் பண்ணி. ஆமா மேம், சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஹெல்ப் தான். ஆஃபீஸ்ல இருந்து நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பஸ்ல போயிட்டு இருக்கோம். ஒரு பர்சன் எங்க மொபைல்ல சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு, உங்க மொபைல் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அவரை கரெக்டா என்னால பார்க்க முடியல, பஸ் கிரௌடா இருக்கு, என் பின்னாடி உட்காந்துருக்காரு. சரின்னு கொடுத்தேன். பேசிட்டு தான் இருந்தாரு. கொஞ்சம் ஒரு ஷாப்பிங் வந்ததும் இறங்கி போயிட்டாரு. நான் மொபைல் வாங்கி எப்பவும் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது டயல்டு கால்ல எந்த நம்பருமே இல்லை. என்ன பண்ணாருன்னு ஒன்னும் தெரியல. பக்கத்துல இருந்தவர்கிட்ட கேட்டா அவர் ஹெட்போன் போட்டு ஏதோ பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் போன்ல ஹெட்போன் போட்டு பேசியிருக்காரு, டயல்டுல கால் இல்ல. ஒரு 2-3 டேஸ் கழிச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாங்க. உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தர் பண்ணாரு, ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக அப்ரோச் பண்றாரு, யார் அவரு அப்படின்னு கேட்டப்போ எனக்கு நான் யாரையும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி செக் பண்றேன். போனை செக் பண்ணா என்னோட ஃபேஸ்புக், என்னோட வாட்ஸ்அப், சோஷியல் நெட்வொர்க் எல்லாத்துலயும் அவர் உள்ள வந்துட்டாரு. வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் டிராவல் ஆயிட்டு இருந்திருக்கு. ஒரு லிங்க் பிரஸ் பண்ணா எல்லாரும் ஒரு 10 குரூப்ல நம்ம ஆட் ஆயிடுவோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இருந்தது. அரௌண்ட் ஒரு 7 குரூப்ஸ்ல அந்த மாதிரி நான் 7 குரூப்ஸ்ல இருக்கேன் நான். அதுல பாதி குரூப்ல அவர் இருக்காரு. என்ன பண்ணிருக்காருன்னா, இன்வைட் லிங்க்ல என்னோட மொபைல் நம்பரை அவர் மொபைல் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்ல விசிபிள் ஆயிருக்கு. இன்வைட் லிங்க் யூஸ் பண்ணி இன்வைட் லிங்க் அவர் மொபைலுக்கு சென்ட் பண்ணிருக்காரு. என் குரூப் எல்லாத்துலயும் அவர் உள்ள வந்து ஒவ்வொருத்தருக்கா அப்ரோச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எனக்கு இது எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தெரியல. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. நான் யாரு, நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத என்னோட ஃபேஸ்புக் வச்சு செக் பண்ணிட்டாரு. பிகாஸ் ஃபேஸ்புக் மொபைல்ல நம்ம பெரும்பாலும் என்ன பண்றோம், ஓப்பன்லயே வச்சிருப்போம். இப்போ வெளில எங்கேயும் சிஸ்டம் யூஸ் பண்றோம் அப்படின்னா பாஸ்வேர்டு போட்டு வச்சிருப்போம். மொபைல்ல யூஸ் பண்றது மேக்ஸிமம் ஓப்பன்ல, ஆல்வேஸ் ஓப்பன். அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் நமக்கு விசிபிள் ஆகும். நான் யாரு என்ன பண்றேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னோட ரெஃபரன்ஸ், என்னோட ஐடென்டிட்டியை அவர் யூஸ் பண்ணி அப்ரோச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது நான் என்ன பண்றதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேல, இது நான் சேஃபர் சைட்ல இருக்கணும்ல, கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்றேன். அது அவங்க கம்ப்ளைண்டா இது வரைக்கும் எதுவும் இன்சிடென்ட் நடக்கல, நாங்க ஒரு இன்ஃபர்மேஷனா வச்சுக்கிறோம், நீங்க இதனால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராம இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கிறோம் சொல்லி இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டாங்க. ஒரு 2 மாசம் கழிச்சு கத்தார்ல இருந்து ஒரு கால் வருது எனக்கு. ஒரு பையன் பேசுறான், ஒரு விருதுநகர், உங்களாலதான் எனக்கு நல்லா இருக்கேன், ஜாப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுறான். எனக்கு ஒன்னும் புரியல. என்னப்பா சொல்றேன்னா, நானும் உங்களோட சென்னை NGO குரூப்ல நானும் இருந்தேன், உங்க குரூப்ல உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் எனக்கு கத்தார்ல ஜாப் அப்ரோச் பண்ணி கொடுத்தாரு, ரொம்ப நல்லா இருக்கேன், இன்னும் ஜாப் கிடைக்கல, இங்க ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ஷாக்டு. போய் எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு நான் அவனை யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நான் எத்தனை நாள் ஆகுதுன்னு அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டப்ப 10th முடிச்சுட்டு ITI படிச்சிருக்கான், 18 வயசு பையன், ஒன்லி 18. வேலை இல்ல கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த என்னென்ன பேசினாருங்கிறப்போ ஃபாரின் ஜாபை பத்தின அட்ராக்டிவா பேசியிருக்காரு. இவன் அதுல மெல்ட் ஆயிட்டான். லக்ஸுரியஸ் லைஃப் பத்தி பேசியிருக்காரு. உள்ள 3 lakhs பணம் கொடுத்துருக்கான். பணம் கொடுத்துட்டு அவனுக்கு என்ன வரைக்கும் தெரியல நம்ம ஏமாத்தப்பட்டோம்னு தெரியல. டூரிஸ்ட் விசா 3 மாசம் விசா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 மாசம் விசால டூரிஸ்ட் விசால அந்த பையனுக்கே தெரியாம கத்தார்ல போய் செட்டில் பண்ணிட்டாங்க. 3 மாசம் முடிஞ்சதும் அந்த எம்பசியில என்கொயரி பண்ணி அந்த 3 மாசத்துக்கு மேல இருக்கக்கூடாது, டூரிஸ்ட் விசா 3 மாசத்துக்கு மேல இருக்கக்கூடாது, அவங்களே கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்க. 3 மாசம் முடிய போறப்போ யாரு அனுப்பிச்சானோ அந்த ஆளு அந்த லொகேஷனை ஹைட் பண்ணிட்டான். அவன் கண்ட்ரிக்கு தெரியாம அந்த பையனை வேற ஒரு லொகேஷன்ல இருக்க வச்சுட்டான். அது அந்த பையனுக்கு தெரியல. அப்புறமா நான் இங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, போலீஸ் அபிஷியல்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சொன்னப்பதான் அவன் ஏமாத்தப்பட்டுட்டான், அவனுக்கு முதல் அலர்ட் பண்ணுங்க, அவன் யாரு என்னன்னு அவன் மூலியமா யாரு அனுப்பிச்சானோ அவனை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ 2 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். போன் நாட் ரீச்சபிள், எந்த ஐடென்டிட்டி இல்ல, எந்த அட்ரஸ் ப்ரூஃப் எதுவுமே இல்ல, பணத்தை வாங்கினதுக்கான ரெசிப்ட் கூட இல்ல, பேங்க் போன் கொடுத்ததுக்கு ஒரே ஒரு போன். இதனால நீங்க ஏதாச்சும் லீகலா அவன் கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணா என்ன என்கொயரிக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்கொயரிக்குன்னு சொல்லி கூப்பிடவும் நான் ஏற்கனவே இருந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த டேட்டாஸை
ரிஜிஸ்டர் அந்த ஃபைல்ஸ் எடுத்துட்டு போய் காட்டினேன். அதுக்கப்புறம் தான் என்ன ஹேண்டில் பண்ணது ஸ்மூத்தா ஹேண்டில் டீசெண்டா ஹேண்டில் பண்ணாங்க. இல்லன்னா அதுல நான் தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். இது ரொம்ப ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு அதான் சொன்னாங்க வந்து ஹெல்ப் பண்ணும்போது நம்ம வந்து நல்லதான் யோசிச்சு பண்றோம். ஆனா ஹெல்ப் கேக்குறவங்க வந்து உண்மையா இருக்காங்களா இல்லன்னு வந்து நமக்கு யாருக்கும் வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. இப்ப இருக்கிற காலத்துல கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, எதையுமே கண்டுபிடிக்க ஒரு போன் ஒரு 5 நிமிஷம் கொடுத்ததுக்கு எவ்வளவு பிரச்சனை பாருங்க. பட் அதுக்கப்புறம் நீங்க எப்பயாச்சும் ஓகே நல்லதா ஹெல்ப் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இது மாரி இதுவே ஒரு எனக்கு இன்ஸ்பிரேஷன் மாதிரி ஆயிடுச்சு. எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்லயும் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனலிசம் இன்ஜினியரிங் அவேர்னஸ் ப்ரோக்ராம் தமிழ்நாடு ஃபுல்லா நானே என்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணிட்டு இருக்கேன். ஓ சூப்பர். தேங்க்யூ. நான் லெக்சர் முடிச்சதும் அவன் எங்க போய் வேலை தேடணும், யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சது. ஒருத்தனுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டோங்கிற நிம்மதி இருக்கு எனக்கு. அது ரொம்ப இதா இருக்கு. கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்றீங்க இப்ப நான் போன் கொடுத்தேன் அதனால எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. நீங்க இவ்வளவு ஃபாலோ பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க உங்களுக்கு படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாவோட ஐடியா தெரியுது. ஆப்புங்கிறீங்க அதுங்கிறீங்க. எம்பசிக்கு போனா அதை நான் ட்ரேஸ் பண்ண ஃபாலோ பண்ண எல்லாமே உங்களுக்கு தெரியுது. இப்ப நாங்க இப்ப ஏதோ இப்போ வயசானவங்க நாங்க போறோம், யாரோ ஒருத்தர் உதவி கேக்குறாங்க, ஒரு போன் கொடுக்குறோம். சரி அவங்க கால் பண்றாங்க. இது மாதிரி அவங்க ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணும்போது நம்ம வீட்டுல வந்து என்ன உனக்கு இது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் போன் கொடுத்தேன் இது மாதிரி ஆயிப்போச்சு நம்ம வீட்டுல இருக்கவங்க சொல்லும் போது அவங்க நம்மள கண்டிப்பா திட்டுவாங்க. உனக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக நாங்க போனை கொடுத்து அனுப்புறோம், நீ ஏன் அவங்க கிட்ட கொடுத்தேன்னு நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வீட்டுல உருவாகுமே தவிர நமக்கு அது யாரு இந்த ஜெனரேஷன்ல ஒரு பெத்த பொண்ணோ பையனோ அமைதியா உட்காந்து நீ ஏன் கொடுத்தமா இது தப்பு நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அமைதியா உட்காந்து பேசுற அளவுக்கு அவங்களுக்கு நேரமும் இல்ல. அந்த கோவம் நம்ம மேலதான் ரியாக்ட் ஆகும். இதனால தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். இப்ப நம்ம இயல்பா இப்ப ஒருத்தவங்க கேட்கும் போது ஐயோ பாவம் நமக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியலையேங்கிற வருத்தமும் நமக்கு இருக்கும், பயமாவும் இருக்கும். ஐயோ நமக்கு கொடுக்காம விட்டுட்டோமேன்ற அந்த வருத்தமும் நமக்கு இருக்கும். அப்படியான சூழ்நிலையில எங்களை மாதிரி இருக்கவங்க என்ன செய்யறது? இப்ப எங்களுக்கு ஒரு ஆப் உள்ள போயிட்டு அது என்ன ரியாக்ட் பண்ணணும், அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது இல்லையா? அத மாதிரி அந்த உதவியை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களே தான் உணரணும் தான் நான் சொல்றேன். ஐ திங்க் அவங்க சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க ஹெல்ப் பண்ணலாம். அவங்க சொன்ன மாதிரி பணம் மட்டுமே வந்து உதவி கிடையாது. இப்போ வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ நீங்க மத்தவங்களை வந்து எஜுகேட் பண்றீங்க, அவேர்னஸ் கொடுக்குறீங்க, அது கூட ஒரு ஃபார்ம் ஆஃப் உதவி தான் பல பேருக்கு சொல்றது. தேங்க்யூ சோ மச் ஹேமந்த் ஃபார் கமிங் அண்ட் ஷேரிங் யுவர் ஸ்டோரி வித் அஸ். ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம ஷோக்கு வந்ததுக்காக. அண்ட் உங்க மூலியமா கண்டிப்பா மத்தவங்களுக்கும் அவேர்னஸ் வந்திருக்கும். தேங்க்யூ சோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.